Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து சக்திவேல். டுடே நம்ம வந்து குளோபல் மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு வந்து நிஃப்டில ப்ரீ மார்க்கெட் லெவல் பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் வந்து 25 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்காங்க. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ்ல இருக்காங்க. ஏசியன் மார்க்கெட் வந்து மிக்ஸ்டா இருக்கு. ஆனா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி நமக்கு வந்து இண்டிகேட் பண்றது பார்த்தீங்கன்னா 38 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல காட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் வந்து கேப்புக்குள்ள ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்டில் வந்து எஃப்ஐ வந்து நமக்கு வந்து 1300 கோடி வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ்ல இருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 136 வந்து நமக்கு வந்து நெகட்டிவ்ல இருக்காங்க. ஸோ இவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இன்னும் ஸ்டில் வந்து பையிங் சைடு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து மார்க்கெட்டு ஒரு 10 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிறது இண்டிகேட் பண்ணுது எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி. நம்ம சார்ட்டில் பார்ப்போம் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே இருந்துட்டு நமக்கு வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா 850 அரௌண்ட் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே இருந்துட்டு மார்க்கெட் வந்து என்ன டைரெக்ஷன் நாம் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா 850ல ஓப்பன் ஆகிட்டு இங்கே எடுத்துட்டு இந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ராங் புல்லிஷ் மொமெண்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா மார்க்கெட் இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 800 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகேங்களா? 850ல ஓப்பன் ஆகிட்டு நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து நமக்கு வந்து நல்லா அப் ட்ரெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17,986 வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதை பிரேக் பண்ணி மேலே போகிறாங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து 18,167 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து 18,167 இருக்குது. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் வந்து அவங்க கீழே வராங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து சஸ்டெயின் பண்ணாமல் கீழே வராங்க, டவுன் சைடு வராங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட்டு எது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 17,700 வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணி போகுங்கிற பட்சத்தில் நமக்கு 16,070. ஸோ அதையும் பிரேக் பண்ணி கீழே போகிறாங்க, டவுன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து 17,400 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் நம்ம வந்து இவ்வளோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நமக்கு வந்து கண்டினியூஸாக வந்து மொமெண்டம் மேலேயே தான் இருக்குது. ஸோ எந்த இடத்துல வேணாலும் ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கான்சியஸாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் நேற்று நான் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்து நான் வந்து லாஸும் ஆகிட்டேன். ஒரு 15,000 பக்கம் எஸ்டர்டே லாஸு. ஸோ மார்க்கெட் வந்து சைட்வேலே போனதுனால நமக்கு வந்து மார்க்கெட் வந்து லாஸ் கொடுத்தது. ஓகேங்களா? ஸோ பெட்டர் வந்து சைட்வேல வந்து ட்ரேட் பண்ணாதீங்க, ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இப்போ வந்து குளோபல் மார்க்கெட்டு நம்ம மார்க்கெட்டு எல்லாமே வந்து ஒரு சைட்வே மொமெண்டம்ல இருக்காங்க. ஓகேங்களா? இன்னும் ட்ரெண்ட் வந்து கிளியராக தெரியல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி கரெக்டான டைமில் என்ட்ரி எடுங்க. ஸோ சைட்வேல நமக்கு மார்க்கெட் இருக்கிறப்போ நம்ம வந்து ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. அப்படி பண்ணால் 1 or 2 என்ட்ரிஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. நம்ம ஓவர் ட்ரேட் பண்ணால் நமக்கு வந்து லாஸ் தரும். அது எங்களுக்கும் நேற்று லாஸ் கொடுத்தது. ஓகேங்களா? ஸோ சைட்வே மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி எடுத்தாலும் குயிக்காக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு 1 or 2 என்ட்ரிஸில் வந்துடுங்க. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். நாம் வந்து ட்ரெண்டு கிளியராக ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து 18,160 பிரேக் பண்ணி மேலே போகிறாங்கிற பட்சத்தில் 18,270 வந்து நமக்கு அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும். அதையும் பிரேக் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வந்து ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆயிரும். மேலே வந்து கண்டினியூஸாக புல் சைடு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது பிரேக் 17,600 பிரேக் பண்ணி கீழே போகிறாங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? 17,600 பிரேக் பண்ணி நமக்கு 17,400 வரைக்குமே கீழே போய் பிரேக் பண்ணிட்டு கீழே போகிறாங்கன்னா டவுன் ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கறது நல்லது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கரெக்டான என்ட்ரி கிடைக்கலாம் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. ஸோ என்ட்ரி பார்த்து கரெக்டான என்ட்ரி ஆகிடுங்க. ஸோ சப்போஸ் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி புல்லிஷ் மொமெண்டம் இன்னைக்கு கொடுக்கல அப்படின்னா அடுத்தது என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா சைட்வேல போகிறதுக்கு மார்க்கெட்டு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே இருந்துட்டு 850ல ஓப்பன் ஆகிட்டு அரௌண்டு இந்த மாதிரி
மார்க்கெட் வந்து 850ல ஓப்பன் ஆகிட்டு ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஒரு 950 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இந்த மாதிரி சைடுவேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி சைடுவேல போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து நேத்தியோட லோ வரையிலுமே வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்கே இருந்துட்டு இந்த மாதிரி 850லேயே சஸ்டெயின் பண்ணி சைடுவேல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர் நமக்கு வந்து 850ல ஓப்பன் பண்ணிட்டு நேத்தியோட லோ வந்துட்டு டச் பண்ணிட்டு நமக்கு சைடுவேல ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டு சைடுவேல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க, கரெக்டான என்ட்ரி எடுங்க, ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. சைடுவே மார்க்கெட்டாக இருந்தால் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. நம்ம வந்து எப்படி நம்ம மார்க்கெட்டு மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். ஈவினிங் வந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து நல்ல மூமெண்டம் கொடுத்தது தான் நமக்கு எந்த இடத்துல என்ட்ரி கிடைச்சிது, எந்த இடத்துல நமக்கு வந்து டார்கெட் புக் பண்ண முடியுங்கிறத நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் ஒரு வேலையாக வெளியே போயிட்டேன், அதனால் வீடியோ போட முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து மார்க்கெட்டு ஃபுல்லாகவே சைடு வேலை போயிடுது. ஓகேங்களா? நேற்று ஃபுல்லாகவே இங்கேருந்து இது ஃபுல்லாகவே நமக்கு வந்து சைடு வேலை போயிடுச்சு மார்க்கெட். ஸோ இந்த சைடுவே மார்க்கெட்டில் நாங்கள் லாஸ்ட் ஒரு 15,000 புக் பண்ணோம். ஸோ அதை நாம் ரெக்கவர் 30,000 பக்கம் இருந்தது, பட் ஆனால் ரெக்கவர் பண்ணோம் 15,000. ஸோ 15,000 வந்து லாஸில் நாங்கள் நேற்று புக் பண்ணோம். ஸோ நாளைக்கு நம்ம இதுக்கு மேலே அதை வந்து இந்த வீக் ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணால் போதும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம ட்ரெண்டு கிளியர் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய், சக்திவேல்.